உத்தம புருஷனோ இல்லையோ, உத்தம புத்திரனோ இல்லையோ, எங்க பையனுக்கு நல்ல அப்பாவோ இல்லையோ, ஆனா வந்து என் தொழிலுக்கு நான் கரெக்ட்டா இருப்பேன். என் தொழிலுக்கு நான் கரெக்ட்டா இருக்கனால தான், என்னால இவ்வளோ பேருக்கு நான் என் பையன படிக்க வைக்க முடியுது. எல்லாமே பண்ண முடியுது. நான் இப்ப கூட என் பையன்ட்ட சொல்லுவேன். சில நேரம் டே நைட்டுமா எடுப்பாங்க ஷூட்டிங்கு. ஆத்துல நீந்துற மாரி இருக்கும். தண்ணிக்குள்ள குதிக்கிற மாரி இருக்கும். பைக்லேருந்து விழுகுற மாரி இருக்கும். இந்த மாரிலாம் கஷ்டப்பட்டு இருப்பேன். ஆனாலும் இந்த தொழில வந்து நான் ஐ லவ் சினிமா அப்படின்னு சொல்றத விட, சினிமா உங்கள லவ் பண்ணணும். ரிப்பீட் சினிமா உங்கள லவ் பண்ணா தான் அந்த தொழிலே இருக்கும். இல்லன்னா 25 வருஷம் எப்படி சார்? 25 வருஷம், 27 வருஷம் தாண்டி எப்படி சார் வண்டி ஓட முடியும்? வந்தது ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா தான். கூட்டம் கும்பல்ல தான் நிக்கிற ஒரு கலைஞனா நடிகனா நான் வந்தேன். அப்பவே நான் சந்தோஷமா இருந்தேன். இப்பவும் நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஏன்னா வந்து இந்த தொழில் என்ன கைவிடலங்கிறது பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் தெரியும். ஏன்னா, "தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு" சொல்லியிருக்கிறாங்க. நீங்க எவ்வளவு எஃபோர்ட் போடுறீங்களோ, எவ்வளவு கஷ்டம் 1000 கஷ்டம் வரும். அந்த 1000 கஷ்டத்தை அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருந்தா தான் இந்த சினிமால நீங்க ஒரு இடத்த பிடிக்க முடியும். ஒரு 4 பேராவது இவன் நடிகன்னு சொல்ற அளவுக்கு இருக்குன்னா, ஏன்னா இப்ப வந்து போட்டி பொறாமை மிகுந்த உலகம். நீ நடிகன்னு மக்கள்ட்ட அங்கீகாரம் வாங்குறதுக்கு நீ நெறைய இழக்கணும், நெறைய கஷ்டப்படணும், நெறைய போராடணும். அது பண்ணீங்கன்னா, நீங்க வந்து சினிமா இல்ல. நீங்க நெனச்ச தொழில என்ன விட 100 மடங்கு நீங்கலாம் வந்துருவீங்க.